யூ கான்ட் ஹாவ் போத் ஃபேர்னஸ் அண்ட் நீட் டுகெதர். நீட் இஸ் அன்ஃபேர், பேன் நீட் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காரு. ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி பதிவிட்டிருக்கணும்? நீட்ன்றதே அயோக்கியத்தனம், அதுல என்னடா ஃபேர்னஸ் கேக்குது? செய்யற அயோக்கியத்தனத்துல என்னடா நாசுக்கா செய்ய வேண்டியது இருக்கு? நியாயம் அதுல என்ன நியாயத்தை கேக்குறீங்க அப்படின்னு தான் நாசுக்கா சொல்லிருக்காரு இந்த மனுஷன். என்னன்னா திமுக எப்பயுமே பேன் நீட் கேக்குது. ஆனா வடக்குல இப்ப போராட்டம் பண்றது ஃபேர் நீட்டுக்காக பண்றாங்க. ஆனா ஏன் வடக்குல பேன் பண்ண சொல்லல? வடக்குல அவங்க பேன் பண்ண சொல்ல மாட்டாங்க, நீட்டை பேன் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் வேணும். தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல இருக்கிற பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கணும்னா நீட் இருந்தாதான் அவங்க இந்தியா ஃபுல்லா இருக்கிற பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு நீட் வேணும். அது ஏதாவது ஒரு காவாலித்தனம் பண்ணியாவது அவங்க உள்ள வந்துருவாங்க. அதுக்காக அவங்க நீட் வேணும்ன்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு அந்த நிலை கிடையாது. தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் இருக்கு. இதுல நம்ம பிள்ளைங்க தான் படிக்கணும். தமிழ்நாட்டு நிதியை வச்சு கட்டப்பட்ட அரசு மெடிக்கல் காலேஜ்லயோ இல்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லயோ நம்ம பிள்ளைங்க, அதாவது தமிழ்நாட்டு குழந்தைகள் தான் படிக்கணும் அப்படிங்கறது தான் திமுகவின் நிலைப்பாடா இருக்கு. அதனால திமுக எப்பயுமே பேன் நீட் அப்படிங்கறத தான் அவங்களோட தாரக மந்திரமா வச்சிருக்காங்க. இப்ப இந்த போஸ்ட்லயே பாருங்கன்னா கீழே ஒரு கமெண்ட் வரும். இப்ப மோடி அவர்களுடைய இந்த நீட்னாலதான் வெறும் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிரைவேட் காலேஜ்ல அதாவது வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ணி ஒரு ஏழை மாணவியால மெடிக்கல் படிச்சு, அதாவது MBBS படிச்சு வெளியே வர முடியும்னா அது மோடி அவர்களால தான் நடக்குது. அத வேணான்னு தான், அதாவது திமுக காரங்க நிறைய மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மெடிக்கல் காலேஜ்லாம் நஷ்டத்துல ஓடுது. அதனாலதான் இவங்க நீட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வரும். இத நாம எல்லாரும் உண்மைன்னு நம்புவோம். ஆனா உண்மை என்ன? ஒரு பிரைவேட் காலேஜ்ல 25 லட்சம் ரூபாய் முதல் 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. அதாவது நீட் மூலமா நீட் கவுன்சிலிங் மூலமா வந்தாலும் பிரைவேட் காலேஜ்ல டியூஷன் ஃபீஸ் அவ்வளவுதான் வாங்குறாங்க. இவங்க கம்மியா ஃபீஸ் வாங்குறாங்கன்னா இப்ப அந்த 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ்னா எந்த காலேஜ்ல 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு படிக்க வைக்கிறாங்க? நேத்து புதுசா முளைச்ச ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆயிருந்தாலும் 20 லட்சம் ரூபாய்க்கு குறைவா எந்த மெடிக்கல் காலேஜ்லயும் MBBS படிக்க வைக்கிறது இல்ல. டியூஷன் ஃபீஸே இவ்வளவு வாங்குறாங்க. இதுல இன்னொரு ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனம் ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. அது யாரும் வெளியே சொல்லவே மாட்டாங்க. என்னன்னா நீட்ல இந்த பிரைவேட் காலேஜ் மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நுழையணும்னாலே இவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கான கவுன்சிலிங் தனியா நடக்கும், பிரைவேட் காலேஜுக்கான கவுன்சிலிங் தனியா நடக்கும். அதுக்குள்ள நுழையணும்னாலே 2 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணாதான் அந்த கவுன்சிலிங்லயே கலந்துக்க முடியும். அந்த கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டு நீங்க ஒருவேளை ஒரு காலேஜ செலக்ட் பண்ணிட்டு அந்த காலேஜுக்கு போறீங்க அப்படின்னா ஃபீஸ் கட்ட போறீங்கன்னா அவங்க 20 லட்சம் ரூபாய்ல இருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க இல்லையா. அந்த 40 லட்சம் ரூபாய் ஃபீஸ்ல இருந்து 2 லட்சம் ரூபாய கழிச்சுக்கிட்டு தான் மீதி இருக்கிற 38 லட்சம் ரூபாயோ இல்ல 25 லட்சம் ரூபாய்னா அந்த 2 லட்சம் ரூபாய கழிச்சுட்டு 23 லட்சம் ரூபாய் முதலாண்டுக்கான ஃபீஸ அவங்க வாங்கிக்குவாங்க. ஒருவேளை அந்த குழந்தையால அந்த இவ்வளவு ஃபீஸை என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது, இவங்க சொன்னது 5 லட்சம் ரூபாய் தான் ஃபீஸ் நினைச்சு நம்பி நான் இந்த கவுன்சிலிங்ல கலந்துகிட்டேன், இப்ப இவ்வளவு ஃபீஸ் சொல்றாங்க, எனக்கு காலேஜ் படிக்க முடியாது அப்படின்னு அங்க விலகுறாங்கன்னா அந்த கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் ஆன 2 லட்சம் ரூபாய் போனதுதான். இது ஏழைகளுக்கான நல்லாட்சி தர மோடி அவர்களின் திட்டம். இந்த திட்டம் தான் நல்ல திட்டம், இதுதான் ஏழைகளுக்கான திட்டம் அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கறீங்க பாரு. இதெல்லாம் வெளியே சொல்லவே மாட்டீங்க, யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க. இத சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. இத மெடிக்கல் காலேஜ்க்கான கவுன்சிலிங் போறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கதையெல்லாம், இந்த லட்சணம் எல்லாம். இப்ப இதெல்லாம் ஏமாத்து வேலை. இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு அகாடமிக்ஸ் மார்க்க வச்சு நீங்க மெடிக்கல் காலேஜ எங்க பிள்ளைகளுக்கு நாங்க கவுன்சிலிங் மூலமா, ஏற்கனவே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்குது இல்லையா, அதே மாதிரி கவுன்சிலிங் மூலமா நாங்க மெடிக்கல் காலேஜுக்கும் MBBS படிக்கிறதுக்கும் சீட்டு கொடுத்துக்கிறோம், நீங்க உங்க வேலைய பாருங்க, எங்களுக்கு நீட் வேணாம் அப்படின்னு திமுக சொல்லுது. இதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன்.